ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பிரியதர்ஷினி. ஸோ நான் வந்து ஒரு ஹோம்மேட் காஃப் சிரப் வந்து என்னோடய கிட்ஸ்க்கு கொடுத்தேன். அது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ நான் அவங்க கூட எல்லாருக்கூடையுமே நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வி ஹேட் வெரி வெரி டஃப் டைம் லைக் பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே ஃப்ரீக்வெண்ட் காஃப், கோல்டு, ரன்னி நோஸ் கிட்ஸ்க்கு வந்துகிட்டே இருந்தது. பெட்டர் ஆகுது, அகெயின் வருது, அந்த மாதிரி இருந்தது. இந்த ஹோம்மேட் காஃப் சிரப் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ரிலீஃபாகவும் இருந்தது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ, சுருள் பட்டைன்னு சொல்லுவோம்ல, சின்னமன், அப்புறம் மிளகு, இஞ்சி, இதெல்லாம் தான். ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நல்லா 1-2 நல்லா தட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணி பாயில் பண்ணுங்கள். லைட்டாக பாயில் வந்ததும் அந்த இஞ்சியை வந்து ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா துருவி போட்டிருக்கேன் நான். நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம். தென் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். தென் இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். இதான் பேஸு. 3 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்ச் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் லைம் ஆர் லெமன் ஜூஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து லைம் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தென் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா ஒரு டீ, ஸோ அந்த ஸ்பைஸ் டீ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து கண்டிப்பாக வார்மாக தான் இருக்கணும், கோல்டாக இருக்கக்கூடாது. ஸோ சுட சுட அந்த டீ ஆட் பண்ணும்போது இந்த ஜூஸ் வந்து வார்ம் ஆகிடும். நல்லா ஹனி, இந்த லைம் ஜூஸ், இந்த சிரப் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு கொடுக்கும்போதுமே நீங்கள் வார்மாக கொடுக்கலாம். வார்மாக கொடுக்கும் பொழுது இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். கோல்டாக கொடுக்காதீங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஜஸ்ட் ஜூஸ் மாதிரி அப்படியே குடிச்சிக்கலாம். இந்த சிரப் வந்து ஒன்லி ஃபார் மோர் தென் 1 year ஓல்டு, 1 year முடிஞ்ச குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கணும். பிகாஸ் இதில் நம்ம ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். அண்டர் 1 yearsக்கு நம்ம ஹனி கொடுக்க மாட்டோம், கொடுக்கவும் கூடாது. ஸோ அண்டர் 1 yearsக்கு நீங்கள் வித்தவுட் ஹனி வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பனங்கற்கண்டு ஆட் பண்ணி ரொம்ப கம்மியான அமௌண்ட் கொடுங்க. 1 ml அந்தளவு கொடுத்தாலே போதும். பெஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செலைன் ட்ராப்ஸ் போட்டு நாஸில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் சக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்ரிஞ்சஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஆஃப்டர் இது கொடுத்துட்டு டக்குன்னு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஹனி வந்து மோர் தென் 1 year ஓல்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அவங்க ஜூஸ் மாதிரி இதை குடிச்சுப்பாங்க. காஃப் இருக்கும்போது இது குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.